ஹலோ மக்களே, பன்னீர் மோமோஸ் தான் செய்ய போறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூன், தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் வந்து துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பெப்பரு, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. இது வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பூன்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றாகாது. மாவை வந்து நல்லா மெல்லிசா தரட்டி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல எடுத்துக்கலாம். நீங்க எந்த ஷேப் பண்ணாலும் எடுத்துக்கலாம். அழகா இந்த மாதிரி விசிறி மாதிரி மடிச்சுட்டு தனித்தனியா பிளேட்ல நான் அடுக்கி வச்சுட்டேன் மொத்தமா. அதுக்கப்புறமா இட்லி கட்டரா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து தண்ணி ஊத்திட்டு மேல வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லா தடவிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒன்னொன்னா நான் வந்து அடிக்கினதுக்கு அப்புறமும் மேல வந்து எண்ணெய் தடவிடுறேங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு திறந்த பாருங்க, நல்லா சுட சுட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. பாய்.